இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி நீக்குனீங்க, ஒரு பொறுப்புல இருந்து தூக்குனீங்க அப்படின்னா மற்ற அதே பொறுப்புக்கு 100 நிர்வாகிகள் வருவாங்க. இவருக்கும் போட்ட வேண்டியது. ஒரு விஜயை நீங்க இங்க இருந்து தூக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான பலன் யாருக்கு? சரி, ஒரு அடையாளம் நீக்குதுல பலன் யாருக்கு போகுது? நான் அதான சார் மறுபடியும் சொல்றேன். நீங்க நியாயமா இந்த இடத்துல இல்ல அது புரிஞ்சுக்கிறீங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க நியாயமா இல்ல ஓகே, அதுக்கு நம்ம வருவோம். உங்களுடைய கேள்விக்கு நான் வரேன். அந்த இடத்துல அவர் ஒரு அடையாளம் நீக்குதல் பண்ணுங்க. அந்த இடத்துல நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஓகே, நான் இதுக்கப்புறம் நான் வாழ தகுதி இல்லாதவன், ஓகே இது நான் ஒரு தவறு பண்ணிட்டேன், இனிமே நான் வேண்டாம், நீங்களே ஸ்டெப் டவுன் பண்ணுங்க. மேபி ஒரு மன்னிப்பு கடிதமோ இல்ல சில நாட்கள் போச்சுன்னா மீண்டும் அவர்கிட்ட சார் இப்போ என்ன சொல்றாரு, 41 பேர் கொன்னது திமுக ஏமல இது பழி போட்டீங்கன்னு கேக்குறாரு சார். அவர் அப்படி ஒரு ரெக்ரெட்டே இல்லாத மனுஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மனுஷன். அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க என்ன எதிர்ப்பு சார்? பசங்களுடைய கல்விக்கு அவர் ஒரு ரெஸ்பான்சிபிளா இல்ல, அப்பா அம்மா மேல கேஸ் போடுறாரு. அதே மாதிரி மனைவியை ஒரு என்ன சொல்றது, ஒரு அபியூஸ் பண்ணிருக்காரு, வெர்பல் டிஸ்டைன் பண்ணிருக்காரு. இப்படியான மனிதர் ஒரு படத்துல வில்லனுக்கு இவருக்கு என்ன சார் வித்தியாசம்? எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளா முடியுமா? தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு தொடக்க நிலையாக இருக்கக்கூடிய விஜய் மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைத்தால் அதுல இருக்கக்கூடிய உண்மையை ஆராயணுமா வேணாமா? மறுபடியும் சொல்றேன் சார், குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை, யாரும் குற்றச்சாட்டை வைக்கவில்லை. அந்த அம்மா லீகலி வாட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அதான் பண்றாங்க. அவங்க அதுல இருக்க குற்றச்சாட்டுகளை நாம பேசுறோம். நான் குற்றச்சாட்டு வைக்கல, இங்க யாரும் ஃபேக்கா காசிப்ஸ் கிரியேட் பண்ணல. we are not talking about virtual, it is reality. சார் ரியாலிட்டில நடக்கக்கூடிய விஷயங்களையும் பேசக்கூடாதுன்றீங்க சார். என்ன எப்ப பார்த்தாலும் விஜய் பக்கத்துல இருந்தா பப்ளு பாவம் அவர் அடிக்காதீங்கன்ற மாதிரி எல்லாரும் பண்றாங்க சார். அதான் பிரச்சனையே. அவர்கிட்ட ஒரு உண்மையே இல்ல, ஒரு நியாயமே இல்ல, ஒரு நியாயமற்ற ஒரு மனிதன் பேசிக்கிட்டே இருக்கும்.